இன்னைக்கு நான் பைக்ல டிராவல் பண்ண போறேன், அதுவும் சோலோவா பண்ண போறேன். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அத்தனையும் அத்தனை என்னது தனிமை தனிமை தனிமை. ராமேஸ்வரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 282 கிலோமீட்டர். அதே மாதிரி 5 மணிக்கு காமிக்குது. ஸோ நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். சரியா? இதுல காமெடி என்னன்னா, எனக்கு கூட இருக்கவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்காங்க. நான் மட்டும் தான் இப்படி பைத்தியாரமா சுத்திட்டு இருக்கேன். தனியா போறது ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் வீடியோல பேசிட்டு போறதால இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் ஃபீல் பண்றேன். கைஸ் குட் மார்னிங். ஸோ இந்த வியூ பாயிண்ட் பாருங்க, வேற லெவல் இருக்கா? ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோ vlog. ஸோ ரொம்ப நாள் கழிஞ்சு கைஸ், இன்னைக்கு நான் பைக்ல டிராவல் பண்ண போறேன், அதுவும் சோலோவா பண்ண போறேன். எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். இந்த டேட்டுக்கு தான் திரும்ப வரணும், இத்தனை நாள் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மைண்ட் செட்டே இல்ல. கையில இருக்க காசு தீர வரைக்கும் நான் சுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கடவுளுக்கு தாங்க. ஸோ நம்ம இங்க வந்துட்டோம். ஸோ இங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு சீக்கிரம் வரேன். சரியா? ஃபைனலி நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இனி பக்கத்தில் தான் ஒரு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதில் போய் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிடுவோம். ஜியோ பெட்ரோல் பங்க் வந்தோம். ஸோ இந்த பெட்ரோல் பங்கில் அடிக்கடி பெட்ரோல் இருக்காது. ஸோ இன்னைக்கு இருக்கான்னு பார்ப்போமா? இன்னும் இல்லையா? சரிதான். நான் சொல்லி வாய் முடல, இந்த பெட்ரோல் பங்கில் அடிக்கடி பெட்ரோல் இருக்காதுங்க. இதுதான் இருக்கையிலே செற. நம்ம இந்த பெட்ரோல் பம்பை நம்பி தான் அங்கே நிற்கிற வந்திருக்கோம். ஸோ தேவையில்லாமல் இங்கே வந்துட்டும் போல். நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபியூல் பம்பில் ஃபியூல் இல்லாதாண்டு. ஸோ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ட்ரிப்பு 176 ஓடி இருக்குது. இதை 0 பண்ணிக்கலாமா? ட்ரிப்பை 0 பண்ணிட்டோம் கைஸ். ஸ்ட்ரைட்டாக இனி ஒரு பாரத் பெட்ரோல் பங்கில் போய் ஃபுல் டேங்க் அடிக்க வேண்டியதுதான். ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு ரைடை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஃபைனலாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகிறோங்க. ஸோ வீட்டில் இருக்காமல் எங்கேயாச்சும் போகணும். அதான் மைண்ட் செட்டு. என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் டைமில் நான் முடிவெடுத்தேங்க. ஸோ எங்கேயாச்சும் போகலாம், ஹில் ஸ்டேஷன் பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனால் என் வண்டி ஒரு மாதம், அதாவது டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒர்க் ஷாப்பில் தான் நின்றுச்சு. ஸோ அதனால் கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு எல்லாமே ரைடு போக முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது ஜனவரி இன்னைக்கு 11ஆம் தேதி. சரியா? நான் இன்னும் 11ஆம் தேதி தான் கிளம்புறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ யோசித்த இடம் என்னென்னா, பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். திடீர்னு மைண்டு மாறி திரும்பவும் இல்லை நம்ம ராமேஸ்வரமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ ராமேஸ்வரம் தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் காய்ஸ். ஸோ கிட்டத்தட்ட டைம் எத்தனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது தப்பாக ஓடுது. டைம் கிட்டத்தட்ட ஒரு 7:30 கிட்ட ஆகிட்டு. டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு 7 ஹவர்ஸ் எதாவது காமிச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரமே கிளம்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் கிளம்ப உள்ளது. நேற்றுக்கு 2 மணிக்கு எழும்பி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பலான் இருக்கிறப்போ ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடில் இருந்துச்சு. ஸோ அதனால நேற்று கிளம்பல. அதனாலக்கு இன்னைக்கு ஃபைனலாக நான் கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு ஹெல்மெட்லேயும் வைசர் இல்லைங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இடையில ஒரு நாளைக்கு ஹெல்மெட் கீழே விழுந்து இந்த லாக் போட்டிட்டு அதனால வைசர் வைக்க முடியவில்லை. வைசருக்குள்ள லாக் கேட்டால் இங்கே 500 ரூபான்னு கேட்குறாங்க. அவசர நேரத்தில் போய் கேட்டால் ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்களேன், இப்போலே கப்பல் ரைடெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடுப்பாக இருக்குங்க. சரி, என்ன பண்ணுறது, அப்படியே போக வேண்டியதான். ஸோ எதுக்கு இப்போ ஸ்லோ பண்ணான்னு தெரில. வேற கடுப்பேத்துறாங்க, இல்லை வெறுப்பேத்துறான்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஃபிகர் இருக்கு. கொய்யால என்கிட்ட கேமரா இருக்குடா கொய்யால. ஸோ காய்ஸ், ஃபைனலி பாரத் பெட்ரோல் பங்கை பார்த்துட்டேன். இங்கே போய் ஃபியூலை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஐயா கொஞ்சம் ஸ்லோவாங்க, பெட்ரோல் கொண்டு போயிடும். ஓகே, ஃபுல் போடுங்க. ஃபுல்லு கரெக்டாக ஒரு 502 ரூபாய்க்கு ஃபுல் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட நான் வீட்டிலேருந்து 7:30 கிளம்பிட்டேன். ஆனால் நாகல் வர்றதுக்கு 9:30 பக்கத்தில் ஆயிருக்கு. ஸோ 9:30 ஆயிட்டுங்க. ஸோ கொஞ்சம் பிடிச்சி போனால் மட்டும்தான் நாளைக்கு காலமாக போய் சேர முடியும். இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் ஆயிரும் நான் போய் சேரவுக்கு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னென்னா, சும்மா ரீல்ஸ் போடலாம், ஃபோட்டோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி ரொம்ப டைம் போகுது. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலேருந்து ஃபஸ்ட்டு டோல்கேட்டு பார்த்தா தெரியும், புதிய டோல்கேட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ராமேஸ்வரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 282 கிலோமீட்டர். அதே மாதிரி 5 மணிக்கு காமிக்குது. ஸோ நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். சரியா? நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்னா வேளாங்கண்ணி போவோம். சரியா?
வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா 435 கிலோமீட்டர். வேளாங்கண்ணி போயிட்டு திரும்ப இங்கே வரச்சுல ராமேஸ்வரம் போயிட்டு போகலாம். சரியா? நம்ம இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வரும். புரியுதா? இல்லைன்னா 200 சில்லற கிலோமீட்டர்லேயே முடிஞ்சிடும். ஸோ அப் அண்ட் டவுனு 400 சம்திங் தான் வரும். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு 1000 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ என்னென்னா இங்கே தஞ்சாவூர் போகலாம். அதுக்கப்புறம் இது வேளாங்கண்ணி போகலாம். இங்கே தஞ்சாவூர், வேளாங்கண்ணி, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம திருநெல்வேலியிலேருந்து ரைட் அடிக்கணும். ரைட் அடித்தா 435 கிலோமீட்ரு. அதே இது லெஃப்ட் அடித்து போனால் 461 கிலோமீட்ரு. டைமிங் பார்ப்போமா? சாரி, லெஃப்ட் அடிப்போம் 479 கிலோமீட்ரு. 435 479. இது நான் 8 மணிக்கு 41 நிமிஷம், இது 8 மணிக்கு 41 நிமிஷம். ஸோ நம்ம இந்த ரோடு போவோம். ஆனால் இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த ரோடு போயிருக்கேன், கொஞ்சம் மோசமாக இருக்கும். பட் இந்த ரோடு மதுரை போகிற ரோடு ஹைவே ரோடு. சரியா? பட் இந்த வெஹிக்கிள் என்னென்னா 2012 மாடல். ஸோ அதனால கொஞ்சம் சேஃபஸ்டான ரூட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஒத்தையில இருக்கிறதால கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குன்னு. நான் ஒத்தையில போயிருக்கேன். எங்கே தெரியுமா? இங்கே நம்ம நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறப்போ ஊட்டி போயிருக்கேன். ஊட்டிக்கு நான் எத்தனை வாட்டி போயிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதுங்க. அவ்வளோ வாட்டி நான் போயிருக்கேன். இப்போ நார்கோல் வர வரைக்கும் எனக்கு ராமேஸ்வரம் போனதுதான் மைண்ட் செட் இருந்து திடீர்னு மைண்ட் செட் மாறி வேளாங்கண்ணி மாறிட்டு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வேளாங்கண்ணி தான் அடிக்க போகிறோம் கைஸ். ஆனால் சேஃப் அண்ட் செக்யூராக போகணும். ஏன்னா இந்த டைம் தான் பஸ்ஸு லாரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ஹைவேல வர்றவங்க இந்த ரைட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க. ஸோ அந்த ஹோட்டல் இங்கே வந்துச்சா? நான் காமிச்சார் அந்த ஹோட்டலை. அந்த ஹோட்டலில் மட்டும் சாப்பிடாதீங்க, கேவலமாக இருக்கும். சரியா? தஞ்சாவூர், வேளாங்கண்ணி எல்லாம் போய்ட்டுருவோம். ஸோ அங்கேருந்து பிளான் மாறிச்சுன்னா அதுலேருந்து 100-200 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி. நம்ம அப்படியே பாண்டிச்சேரி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படியே அது பக்கத்தில் தான் இருக்குது சென்னையே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதில் காமெடி என்னன்னா, எனக்கு கூட இருக்கவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. நான் மட்டும்தான் இப்படி பைத்தியக்காரமாக சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஏன் நான் போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷமாக பயங்கர டிப்ரெஷனுங்க. நான் டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரிக்யூர் ஆகிருக்கேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் நம்ம இப்போது ட்ரிப்பு கிளம்பி போயிட்டுருக்கோம். வண்டி சேஃபாக போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பழைய வண்டியா. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தனியாக போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வீடியோவில் பேசிட்டு போகிறதால இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். பேக்கில் பில்லிலாம் இருக்கிறப்போ அவங்க சேஃபாக இருக்காங்களா, ஹாப்பியாக இருக்கானா, இல்லை சோகமாக இருக்கானா நான் யோசிச்சுட்டே வருவேன். சோலாக போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ ஏன்னா எனக்கு டைமிங் இல்லை. நான் எப்போ வேணும் போயிட்டு எப்போ வேணும் வருவேன். ஒரு வெஹிக்கிளில் விண்ட்ஷீல்டு, அதாவது இந்த வைசர் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ரைடில் நான் ரொம்பவே படிச்சுட்டேங்க. நம்ம வெஹிக்கிளில் போட்ட விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் கிடையாது. ஸோ ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு பல்சர் 200 இருக்குல்ல, பல்சர் 200 RS இருக்குல்ல, அதோட விண்ட்ஷீல்டு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு காற்று கரெக்டாக எனக்கு கண்ணில் அடிக்குதுங்க. என்னோட ஹெல்மெட்லேயும் வைசர் இல்லை, பயங்கரமாக கண்ணில் அடிக்குது, ஓட்டவே முடியலைங்க. கிட்டத்தட்ட எத்தனை 43 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு. ஃபைனலி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சில் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த சர்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குன்னு தெரிலங்க. ஸோ ஒரு ஹைவே போகிறப்போ ரோட் சைடில் இருக்குது. அதாவது இந்த சர்ச்சில் வந்து லாங் போகிறவங்க கண்டிப்பாக நிறுத்தி இந்த சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ சர்ச்சோட பேர் பார்த்தீங்கன்னா தென் தமிழக வேளாங்கண்ணி அன்னை திருத்தலம். ஸோ இந்த சர்ச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான சர்ச்சுங்க. ஸோ நானும் ப்ரேயர் பண்ணிட்டேன். ஸோ நான் கிளம்ப போகிறேன். ஸோ நம்ம பீஸ்ட் இங்கே நிற்குது பார்த்தீங்களா? என்னன்னா இந்த விண்ட்ஷீல்டு தான் ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குதுங்க. ஸோ காய்ஸ் ஃபைனலி ஜாலியாக போயிட்டுருக்கேங்க. சோலோ ரைடு வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் 91 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த வண்டி நல்லா மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அது மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ மைலேஜ் நல்லா கிடச்சுன்னா நம்ம ஃபியூல் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும், சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். கண்ணே கலைமானே கன்னிமணி உண்டு நரச்சே நானி லாலி லோலோ நல்லா. ஸோ காய்ஸ் தனியாக போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இண்டிகேட்டர் போடாமல் ஏறியாலும் சூப்பர். நான் 150 பேர் போயிடுச்சு தகர்த்தல் இருப்பேன். வண்டி சீப்பர் ஹேண்டிலிங்க வேறு லெவலுங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஓட்டுறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அல்டிமேட்டாக இருக்குது. கொஞ்சம் பவர் லேக் தான் இருக்குது. ஆனால் இந்த பவர் லேக் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த 250 கையில் இருந்துருமே வேறு லெவலில் இருந்திருக்கும். 150 எப்படி இருக்குன்னா 250 எல்லாம்
அல்டிமேட்டா இருந்திருக்கும். இப்போ ஒரு 250 வந்துச்சு. நான் அதை பை பண்ணலான்னு நினைச்சேன். பட் நம்மகிட்ட பைசா இல்லை. ஸோ அதனால பை பண்ணல. கண்டிப்பா இந்த வண்டியை நம்ம சேல் பண்றது ஐடியா இல்ல. ஒரு 250 கூட வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஐடியா இருக்கு. நல்ல வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கலாம். இன்னொன்னு கையில காசு வேணுங்க. காசு இல்லைன்னா ஒரு மதிப்பும் கிடையாது, ஒரு புடுக்கம் கிடையாது. ஸோ காய்ஸ், இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து ரைட்டு காமிக்குது. நம்ம ரைட் எடுக்கணும். ஸோ அங்கண்டு விரட்டி ஒருத்தன் வாரான். ஸோ என்னன்னா, இது ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனால் யாரும் இருக்க மாட்டோம். கள்ளமுறை வந்தாலும் தெரியாது. ஸோ ரொம்ப சேஃபாக தான் போகணும். ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த ரோட்டில் நான் போயிருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். தலைவன் தான் இங்கே அங்கே தான் போகிறான்னு நினைக்கிறேன். மேப் பார்த்து தான் போகிறான். பிரீத்தி பேக்கில் பார்த்தீங்களா, நம்ம யாஷ் இருக்காரு. தி ரைசிங் ஸ்டார் யாஷ். எங்கே போகிறான்? போல இங்கே ஒன்றும் அடிக்க போகிறான் போல. நானும் இந்த ரோடு எடுத்தோன்னா எங்கிட்ட தான் போகிறான்னு நினச்சேன். சொல்லுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அத்தனை என்னது தனிமை தனிமை தனிமை. ஸோ காய்ஸ், பின்ன கொஞ்சம் கழிஞ்சு பார்ப்போம். மேபி கால்ஸை பார்ப்போம். சரியா, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா விளாக் பண்ணி ரொம்ப நாளாச்சா. ஸோ அதனால என்ன பேசுறது தெரியல. பொதுவாக நல்லா பேசுவேன் நான். இதில் வேற இந்த ரைடு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையா. ஒரு வாட்டி நான் இங்கிட்ட வந்தேன், நான் சொன்னேன்ல. அந்த வாட்டி இங்கிட்ட வந்துட்டு லாஸ்ட்ல யோசித்தோம், பேசாமல் அங்கிட்டே போயிருக்கலாமோ அப்படின்னு. ஒரு வாட்டி நான் வேளாங்கண்ணி போயிருந்தேங்க. ஸோ வேளாங்கண்ணி எதுக்கு போயிருந்தேன் தெரியுமா? நான் லவ் பண்ண பொண்ணு அங்கே வந்திருந்தா. அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஃபைட்டுங்க. ஸோ அதனால அவளை பார்க்குற சரி, அவளை சமாதானப்படுத்துறதுக்கு நான் இங்கேண்டு வேளாங்கண்ணி போனேன். கன்னியாகுமரியிலேருந்து வேளாங்கண்ணி போனேன். அது என் நிலைமை. சரி, கஷ்டப்பட்டு இங்கே நங்கர போனேன். அது கூட யோசிக்காம என்ன விட்டு போயிட்டா பைத்தியக்காரி. ஸோ இந்த ரோடு எடுத்ததுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அங்கே ஃபுல்லாக வண்டி போயிட்டு இருக்கோம். இங்கே வண்டி போகல. நம்ம தான் ராஜா, நம்ம தான். பின்ன என்ன, ஏதாச்சும் நடந்துச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டோம். யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக போடுங்க. ஏன்னா எவனாச்சும் வந்து கத்தியை காட்டினா முடிஞ்சு. கேர்ள்ஸை கூட்டிட்டு வரவங்க இந்த ரோடு எடுக்காதீங்க. இது ரொம்ப அன்சேஃபான ரோடு. இங்க பாருங்களேன் என்ன பண்றதுன்னு. மாட்டுச்சு. ஸோ கைஸ், நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, இங்க என்ன பிரச்சனைன்னா, ரோட்லயே ஃபுல்லா அனிமல்ஸை நிற்கும். இந்த மாடு, ஆடு, பட்டி, அடுத்த காட்டு பண்ணி. இங்க பாருங்களேன், ரோட்லயே நிற்குதோ. ஏன் வீட்டு போகலையா? அப்படிதான் நமக்கு கேட்க தோணும். ஆனால் அதுக்கு பதில் சொல்ல வராது. காட்டுக்குள்ளே போகிற மாதிரிங்க. ஸோ என்னன்னா, பன்னி, முயல் இதெல்லாம் சாடம். ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப சேஃபாக போகணுங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ காய்ஸ், பார்த்தீங்களா, நான் மட்டும்தான் போகிறேன். சோலோ ரைடு சொல்லிட்டு ரோட்லேயே சோலோவாக தான் போகிற போல. இந்த காட்டு பன்னி, அது மாதிரி காட்டு முயல் அதெல்லாம் குறுக்க சாடம். ஸோ அதனால ரொம்ப சேஃபாக தான் போகணும். அது மாதிரி ரோடு ரொம்ப மோசங்க. அட்வென்ச்சர்னு என்ன தெரியுமா, பயம் என்னன்னு தெரியுமா, இந்த ரோட்ல வந்து பாருங்க தெரியும். ரொம்ப தூரமா போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன். மொத்தம் 2 வண்டி இருந்துச்சு ஆப்போசிட்ல. வேற இது வரைக்கும் ஒரு வண்டியும் வரல. அதே மாதிரி ரோடு ரொம்ப மோசங்க. இப்போ கொஞ்ச தூரத்துல ரோடு போட்டிருக்காங்க. சரியா, மற்றபடி ரோடு ரொம்ப மோசம். இப்போ அங்க ஒரு வண்டி அதை நிக்கிய மாதிரி ஃபீல் ஆகுது. கண்ணும் தெரியல. ஸோ ரொம்ப அட்வென்ச்சரா இருக்குங்க. ஸோ என்னன்னா, நீங்க தனியா பிரேக்கா, நானும் பிரேக் அடிச்சு சறுக்குனதுலேயே நான் பயந்துட்டேங்க உண்மையிலே. ஒரு ரெஸ்ட் போடலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டரா இந்த மாதிரி ரோட தான் இருக்கு. நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தாலே தெரியும், மொத்தம் 203 கிலோமீட்டர் ஆயாச்சு. மணி 1:30 கிட்ட ஆக போகுது. ஒரு டீ குடிச்சலான்னு பார்த்தா ஒரு டீ கடையும் காணல. அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடமும் இல்லை. ஸோ நம்மளோட வண்டியும் அப்படியே நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு. இந்த ட்ரிப்பில் 208 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் ஒரு டீ கடையில் நிப்பாட்ட போகிறேன். அந்த டீ கடையில் பாட்டி டீ குடிச்சிட்டு கிளம்புவோமா? ஏ கைஸ், நம்ம கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் பக்கத்தில் வந்துட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் தான் இருக்குது ராமேஸ்வரம். ஸோ பட் நம்ம வேளாங்கண்ணி போயிட்டு இங்கே போயிட்டு திரும்ப இங்கே ராமேஸ்வரம் போயிட்டு அப்படி வீட்டு கிளம்பிடலாம். இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிளான் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் இல்லைன்னா என்ன பண்ண நினச்சேன்னா, பாண்டிச்சேரி இங்கே போகலான்னு நினச்சேன். ஸோ கைஸ், அந்த ரைட் சைடு ரூட் போனீங்கன்னா ஒரு 49 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ராமேஸ்வரம். பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோங்க. ஸோ நமக்கு இன்னும் 206 கிலோமீட்டர் இருக்குது
ஸோ வேளாங்கண்ணி. ஸோ நம்ம வேளாங்கண்ணி போயிட்டு இந்த ரோட் வந்து அப்படி போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அங்கே ஏதாவது ஷார்ட் இருந்ததுன்னா அங்கிட்டும் போகலாம். எப்படிங்களா நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகிறோம். ஸோ பட் நம்ம நினச்ச மாதிரி இருந்திருப்பி ட்ரிப்பு இங்கோட முடிஞ்சிருக்கோம். என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியிருக்கலாம். பட் நான் பிளான் சேஞ்ச் ஆனதால் ஸோ நம்ம அங்கே போயிட்டு இங்கே வரலாம். ஓகேவா? ஸோ 3:54 ஆச்சு காய்ஸ். நம்ம இது வரைக்கும் 268 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். வண்டி காலமாக ரொம்ப ஸ்மூத்தாக பிள்ளை மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் குட் மார்னிங். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள், வேற லெவலில் இருக்கா? நம்ம பைக்கும் வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் அந்த பச்சை பசன்னு இருக்கிறப்போ வண்டியும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. பட் என்னோடய ஃபோனு தான் நாசம் ஆகிட்டு. ஸோ கேமரா எடுத்தால் வெட்டிகிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரில. பார்த்தீங்களா, இந்த மொபைல் ஹோல்டரில் வச்சுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சான்னு தெரில. அப்படி ஒரு மாதிரி வெட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீ ஃபோனில் வீடியோ எடுக்க முடியாது. இங்கே பாருங்களேன், ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட அது ரொம்ப ப்ளர்ராக வருது. ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு. ஸோ காய்ஸ் வேளாங்கண்ணிக்கு இன்னும் ஒரு 116 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. நான் என்னென்னா ஒரு பெட்ரோல் பங்கில் நிறைய நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் காய்ஸ். பொதுவாக வேளாங்கண்ணி இந்த சைடு எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். பட் இன்னைக்கு சார்லாம் மழை அடிக்குதுங்க. ஸோ கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஊட்டிக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் இந்த நாகப்பட்டினம் அதாவது இந்த ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லை, கிளைமேட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மணி எத்தனைச்சுன்னா 9:15 ஆகிட்டு. இருந்தாலும் வெயில் வரல, ஒரு சாரல் மழை அடிச்சிட்டு இருக்கு. கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று நான் இங்கே நோட் பண்ணேன் என்னன்னா, காலமனை எல்லாரும் பார்க்குறப்போ எல்லாரும் சொட்டர் போட்டிருக்காங்க. நானும் என்னடா எல்லாருமே சொட்டர் போட்டிருக்காங்களேன்னு யோசிக்கிறப்போ தான் இப்போ தான் புரியுது இங்கே கொஞ்சம் குளிர் இருக்கு போல அப்படின்னு. ஏன்னா இங்கே கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. கன்னியாகுமரியிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயிலுங்க. கைஸ் நான் ஃபைனலி வேளாங்கண்ணி போய் நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர மழைங்க வேளாங்கண்ணியில். இன்னொன்று என்னென்னா என்னோடய கேமரா, அதாவது என்னோடய ஃபோனோட கேமரா போயிட்டு. ஸோ அதனால் ரொம்பவே மன உளைச்சல் ஆளாகிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்து. ஸோ அதனால் நான் வேளாங்கண்ணியில் வச்சு எந்த வீடியோவுமே எடுக்கலைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேளாங்கண்ணி டு ராமேஸ்வரம் ரைடை நீட்டாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் ஹிஸ்டாரிக்கலாக நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து டாட்டா பாய்.